Very good morning students. இன்னைக்கு class 7 Englishல prose 2 The Wind on Haunted Hill. ஸோ ஒரு காற்று என்னென்ன பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஒரு சின்ன ஒரு வார்ம் அப் ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க hidden words என்னென்ன hidden words, find the hidden words in the picture. ஸோ hidden wordsனால் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு தெரியுற இந்த ஷேடோ வச்சு இவங்க ஹிடன் வேர்ட்ஸ்னு சொல்கிறாங்க. எது எதுக்கெலாம் ஷேடோ இருக்கோ அதோட நேம்லாம் நம்ம எழுத போகிறோம். ஸோ நீங்கள் பாருங்கள் எது எதுக்கெலாம் ஷேடோ இருக்கோ அதை ஃபைன் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து அந்த கேர்ளோட ஷேடோ எனக்கு தெரியுது. ஸோ நான் கேர்ள் இங்கே ரைட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஷேடோ தெரியுதோ அந்த மாதிரி நீங்கள் இங்கே ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ சால்வ் திஸ் ரிடல்ஸ். ஸோ இது ஒரு கொஷின், கேள்வி, ஒரு புதிர் மாதிரி. ஓகே, who am I have a face but no eyes, hands but no arms. எனக்கு கையில் இருக்கு ஆனால் ஆர்ம்ஸ் கிடையாது, ஐஸ் இல்லை ஆனால் ஃபேஸ் இருக்கு. அது யாருன்னு கண்டுபிடிங்க. ஐ சிட் இன் your corner while traveling around the world. நான் உலகத்தை சுற்றி வரும்போது ஒரு மூலையில் உட்காந்துருப்பேன். ஐ கோ அப் when the rain comes down. நான் வெளியே போனோடனே மழை உடனே வந்துடும். ஐ have a head and a tail but no body. எனக்கு தலை இருக்குது, வால் இருக்குது ஆனால் உடம்பு இல்லை. சரியா, இதோட ஆன்சர்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. செக்ஷன் 1. ஸோ லெசன்ஸ்குள்ளே போகலாம். ஹூ 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 cried the window as it swept down from the Himalayan snows. It hurried over the hills and passes and hummed and moaned in the tall pines and deodars. ஸோ அந்த ஹூ ஹூ அப்படின்னு சொல்லி அந்த விண்டு வந்து இமாலயன்லேருந்து அப்படி நகழ்ந்து வருது. ஸோ அது எதெல்லாம் கடந்து வருது, பாசஸ் பார்த்தீங்கன்னா ஹில்ஸ், மலைகள், அப்புறம் அதோட சத்தம் முணுமுணுக்கிட்டு சத்தம் போட்டுட்டு வருது. டால் பெயின்ஸ் அப்படின்னா அந்த மலை கூறுகள், டியோடார்ஸ் அந்த மாதிரி பள்ளத்தாக்கெலாம் தாண்டி அது வருது. On Haunted Hill, there was a little to stop the wind, only a few stunned trees and bushes, and the ruins of what had once been a small settlement. ஸோ அது வர வேகத்துக்கு யார் வந்து தடுக்கிறாங்கன்னா, ஸ்டண்டட்னா பெரிய நேர்குத்தாக இருக்கிற மரங்கள், ruins of what once is small settlements. ஸோ அந்த மலைகள், அந்த மரங்கள், புஷ்ஷஸ்லாம் அந்த காற்றை தடுக்குது. On the slopes of the next hill there was a small village. The people kept large stones on their tin roofs to prevent them from blowing away. There was nearly always a wind in these parts. Even on sunny days, doors and windows rattled, chimneys choked, cloths blew away. அந்த பெரிய மலைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்லோப் பள்ளத்தாக்கு இருக்குது. அங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது. அங்கே எப்போவுமே இந்த காற்று அடிக்கும் போதெல்லாம் அவங்களோட கூரைகள், ரூஃப்னா கூரைகள் என்ன ஆகுனா பறக்க ஆரம்பிக்கும். அதனால் அதுக்கு மேலே அவங்க பெரிய ஸ்டோன் டின் வச்சு அதுக்கு மேலே ஒரு ஸ்டோன் வச்சு பெரிய கல் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த விண்டானது எப்போவுமே, இந்த காற்றானது எப்போவுமே அவங்களுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும். சன்னி டே, வெயில் காலத்துலேயும் சரி, டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்லாம் படப்படப்படன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். சிம்னி சாக்னா அந்த விளக்குகள்லாம் அணைஞ்சிடும். அப்புறம் அவங்க காய வைக்கிற துணிகள்லாம் என்ன ஆகும், ப்ளூ அப்னா பறந்துடும். ஸோ இதெல்லாம் அடிக்கடி இவங்களுக்கு நடக்கிறது தான். The three children stood beside a slow stone wall, spreading cloths out to dry. On each garments they placed a rock. Even then the cloths fluttered like flocks and penitents. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பிக்சரில் பாருங்கள், 3 குட்டி பசங்க இருக்காங்க. அவங்க அந்த துணியை காய வைக்கிறதுக்கு எப்படி ட்ரை பண்ணுறதுக்கு எவ்வளோ போராடுறாங்க பாருங்கள். சின்ன சின்ன ராக்ஸ் எடுத்து கல்லை வந்து வைக்கிறாங்க. அப்பயும் அது வந்து பறந்துக்கிட்டே இருக்குது. உஷா டார்க் haired and rose cheek struggled with her grandfather long loose shirt. She was 11 or 12. Her
Younger brother Suresh was doing his best to hold down a bedsheet while Binya, a old, slightly older girl, Usha's friend and neighbor, was handing them the clothes one at a time. அதாவது ஒருத்தரையும் இப்போ டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட்டு உஷா இந்த கேர்ள் இருக்கால, இவ எப்படி இருப்பா, சீக்ஸ்லாம் எவ்வளோ ரோஸாக இருக்கும். அவள் கையில் இருக்கிறது அவங்க கிராண்ட்பாவோட ஒரு கோட் ஷர்ட். ஸோ அதை அவள் பிடிச்சி காய வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறா. பக்கத்தில் இருக்கிறது பின்யா, இவங்க அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க, அதாவது நெய்பர். ஓகே, இது சுரேஷ், உஷாவோட யங்கர் பிரதர், சின்ன தம்பி. Once they were sure everything was on the wall firmly had down by the rocks, they climbed up on the flat stones and sat there for a while in the wind and the sun staring across the fields at the ruins on Altered Hill. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நேரம் அந்த ஸ்டோன்ஸ் மேலே ஏறி உட்காந்து அந்த சன்னை பார்த்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்க பாருங்கள். ஐ மஸ்ட் கோ டு த பஸார் டுடே செட் உஷா. அவங்க உஷார் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி நாங்கள் பஸாருக்கு போனோம் அப்படின்னு. ஐ விஷ் ஐ வுட் கம் டு செட் பின்யா, பட் ஐ ஹாவ் டு ஹெல்ப் வித் த கவுஸ் அண்ட் த ஹோம் ஒர்க்ஸ். மதர்ஸ் நாட் வெல். ஸோ அவங்க ஃப்ரெண்டு நெய்பர் பக்கத்து வீட்டில் இருக்க பின்யா என்ன சொல்கிறாங்க, எனக்கும் வரணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் நான் மாடுகளை பார்த்துக்கணும், அம்மாவுக்கு மாடுகளையும் வீட்டு வேலையும் கொஞ்சம் செய்யணும், ஏன்னா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறா. ஐ கேன் கம் செட் சுரேஷ். ஹி வாஸ் ஆல்வேஸ் ரெடி டு விசிட் த பஸார் விச் வாஸ் 3 milestones away on the other side of Haunted Hill. No, you can't, said Usha. You must help grandfather chop wood. அதாவது உடனே அதில் சுரேஷ் என்ற சின்ன பையன் என்ன சொல்கிறான், தம்பி உஷாவோட தம்பி, நான் வர ரெடியாக இருக்கேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லி குதிக்க ஆரம்பிச்சிட்டான். உடனே அவள் என்ன சொல்கிறா, இல்லை நீ வரக்கூடாது, தாத்தாக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், உட்டு கட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. Her father was in the army, posted in a distant part of the country, and Suresh and his grandfather were the only men in the home. Suresh was 8 and chubby and helmet high. ஸோ அவள் என்ன சொல்கிறா, அவங்க அப்பா ஒரு ஆர்மி மேன், அவர் ஒரு இடத்துல கண்ட்ரியில் இருக்கார். ஸோ சுரேஷும் கிராண்ட்ஃபாதர் தான் அவங்க வீட்டில் இருக்கிற மென், அதாவது ஆம்பளைங்க அப்படின்னு சொல்கிறான். சுரேஷ்க்கு 8 வயசு ஆகுது. சப்பி சீக்ஸ், அவனோட கண்ணை பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப சப்பியாக இருக்கும். ஆல்மண்ட் ஐஸ்னால் பாதாம் கண் வச்சுட்டு அழகாக இருப்பானாம். Won't you be afraid to come back alone? He said. Why should I be afraid? There was a ghost on the hill. I knew. Why no, but I will be back before it gets dark. Ghosts don't appear during the day. There are many ghosts in the ruins, asked Binya. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உஷா நான் மட்டும் போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவன் தம்பி கேட்குறான், நீங்கள் போயிட்டு திரும்பி வரும்போது பயப்பட மாட்டிங்களா, ஏன் பயப்படணும் அப்படின்னு கேட்குறா. அங்கே தான் கோஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, பேய்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த மலை மேலே. ஆமாம் பேய் இருக்கும், ஆனால் அவள் பேய் எப்போ இருக்கோன்னா நைட்டில் மட்டும்தானே வரும், நான் காலையில் சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக டைமுக்கு அவ்வளோ வந்துடுவேன் அப்படின்னு சொன்னோடனே வினியா கேட்குறா, எவ்வளோ கோஸ்ட் அங்கே இருக்குது, நிறைய இருக்கா அப்படின்னு கேட்குறா. உடனே கிராண்ட்ஃபாதர் வராரு. கிராண்ட்ஃபாதர் சேஸ், ஸோ he says that many years ago, over 100 years ago, the English people lived on the hill, but it was a bad spot, always getting struck by lightning, and they had to move to next range and build another place. அதாவது அந்த கிராண்ட்பா உடனே வந்தோடனே சொல்கிறாரு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு இங்கிலீஷ் பீப்புள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு மறக்க முடியாத பேட் ஸ்பாட்டாக இருந்தது. ஏன்னா அவங்க இடத்த லைட்னிங்னா இடிகளும் அந்த இடத்த ஸ்பாயில் பண்ணிடுச்சு. ஸோ அவங்க அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். பட் இஃப் தே வெண்ட் அவே, ஒய் ஷுட் தேர் பி எனி கோஸ்ட்? அவங்க தான் போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்களா, அப்படியே அங்கே கோஸ்ட் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க பசங்க. பிகாஸ் த கிராண்ட்ஃபாதர் சேஸ்,
During a terrible storm, one of the houses was hit by lightning, and everyone in it was killed. Everyone, including children. Were there many children? There were two of them, a brother and sister. Grandfather says he has seen them many times when he has passed through the ruins late at night. He has seen them playing in the moonlight. Wasn't he frightened? No, all people don't mind seeing ghosts. அதாவது அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஒரு இங்கிலீஷ்காரங்க இருந்தாங்களே அவங்க வந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்களா, அப்புறம் ஏன் கோஸ்ட் இருக்குன்னு பசங்க கேட்க அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு டெரிபிள்னா ரொம்ப பயங்கரமான காற்று அந்த வீட்டு பக்கம் அடித்து அங்கே இருக்கிற வீட்டில் இருக்கிற எல்லாருமே இறந்துட்டாங்க. அந்த வீட்டில் 2 குழந்தைங்க இருந்தாங்க, அவங்களும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து அந்த கிராண்ட்ஃபாதர் என்ன சொல்கிறாரு, அவங்க வந்து நைட்டில் அந்த பசங்க 2 பேரும் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே இந்த பசங்க கேட்குறாங்க, நீங்கள் பயப்படலையா அதை பார்த்து அப்படின்னு சொன்னோடனே, நாங்களாம் வயசானவங்க, நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்னு அவர் தைரியமாக பேசுகிறார். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரி போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.